இந்த ப்ரெட்டு ரெசிபிக்கு ப்ரெட்டு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, மல்லி, ஒரு பச்சை மிளகா, அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறத பார்க்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சிருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ணிக்கலாம், இந்த பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பிளெண்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி. அடுத்தது ப்ரெட்டு 8 பீஸ் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். 4 பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கிறேன். ஒரு 4 பீஸை எடுத்து இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். நாலு பீஸ் எடுத்துருக்கேன். 4 பீஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போடலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சர்க்கரை தேவையில்லை, இதுவே ஸ்வீட் ப்ரெட்டு. இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இந்த ப்ரெட்டு ஒன்று ஒன்றா இங்கே தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். நாலு பீசஸ்ஸு நினச்சிட்டேன். இதில் இந்த வெங்காயம் அரிஞ்சுன்னு அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சுருங்க. அப்போ தான் கிரிப்பாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது மாவுலாம் அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை. உளுந்து மாவோ இல்லை கடலைப்பருப்போ திடீர்னு கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து இந்த மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை தட்டில் கொட்டிக்கலாம். இந்த தட்டில் கொட்டியிருக்கேன். இது இதையும் பிசைஞ்சிக்கலாம். இந்த உருட்டுற அளவுக்கு இருக்குது. நான் எதுவுமே போடலை, சர்க்கரை கூட போடலை. ப்ரெட்டும் தேங்காயும் தான் போட்டிருக்கேன். இப்போ உருட்டுற மாதிரி இருக்குது. இப்போ ரெசிபி செய்யலாம். பார்க்க வாங்க, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதுவும் அப்படி தான் உருட்டுற மாதிரி இருக்குது. இது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி போட்டிருக்கேன். இதில் எதுவுமே போடலை. 2 டிஷ்ஷும் செய்வோம் வாங்க. வானலியில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த ஸ்வீட்டு உருட்டி வச்சுருக்கேன். இது காரம்.
சிம்மிலே வச்சு செய்யணும், இல்லைன்னா ரொம்ப கருப்பாக போயிடும். இது சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. எடுத்துடலாம். இந்த குழந்தைங்கள்லாம் இது விரும்புவாங்க. திடீர்னு சாயங்காலம் மாலையில் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இது செஞ்சு கொடுக்கலாம். மாவெல்லாம் எதுவுமே தேட வேண்டியதில்லை, ப்ரெட்டு இருந்தாவே போதும். அடுத்தது காரம் செஞ்சுக்கலாம். இதுக்கு மட்டும் அரிசி மாவு தேவையாகும். அப்போ தான் வந்து உருட்டி போட சரியாக இருக்கும். கடலை மாவே சேர்க்கக்கூடாது. இப்போல்லாம் வந்து ஆரம்பத்தில் தெரியாது, எல்லாம் பஜ்ஜி போண்டா இப்படிலாம் சாப்பிட்றாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க, இந்த கை கால் வலி வர்றது இந்த கடலை மாவில் தான். அதில் வந்து எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறுத்தி பாருங்கள், கை கால் வலி உள்ளவங்க. பஜ்ஜி போண்டாலாம் டீ கடையில் போடுறாங்க, அது வாங்கி சாப்பிடாதீங்க ரொம்ப. கோதுமையில் செஞ்சது சாப்பிட்லாம் ப்ரெட்டு. காய்கறி இருந்தால் காய்கறி சேர்த்து செய்யலாம். இது கேரட்டு பீட்ரூட்டு அது கூட கலந்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவோட காய்கறியும் சேர்த்து செய்யலாம் ப்ரெட்டில். இதே இட்லி மாவு இருந்தாலும் அதிலே சேர்க்கலாம். இந்த பணியாரம் செய்வோமே அதுமாரி பணியாரத்துக்கெல்லாம் இந்த இப்போ காய்கறியெல்லாம் சேர்க்குறாங்க. காய்கறி விலை ஜாஸ்தியாக இருக்குது இப்போது. எது விலை குறைவாக இருக்கோ அதை நம்ம அதை பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் விலை கம்மியாக இருக்குது, கிலோ 40 ரூபா விற்கிது. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல. தக்காளி வெங்காயம் தான் விலை கம்மியாக இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து தோட்டம் போடுங்க. தற்சார்பு பொருளாதாரம் தான் இப்போ நமக்கு கை கொடுக்குது. கடையில் நம்பி போக வேண்டியதில்லை. சைனாக்காரங்களாம் பாருங்கள், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்களே முதல்ல கீரை வளர்க்குறாங்க, இடம் பிடிக்கிறாங்க, அவங்களே வீடு கட்டுறாங்க, கீரை வளர்க்குறாங்க. அந்த அந்த ஒரு இதை தான் நான் பார்த்துக்கிட்ருப்பேன் சேனலில். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ எளிமையாக இருக்காங்க பாருங்கள். நம்மளும் அதை கற்றுக்கணும். நம் கையே நமக்கு உதவிங்கிற மாதிரி நம்மளே வந்து தெரிஞ்சதை செய்யுங்க. கொத்தமல்லி போடுங்க, இல்லை கீரை போடுங்க. கீரை கிடச்சா கொஞ்சம் இடம் கிடச்சா போதும். பச்சை மிளகா போடுங்க, வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். கத்திரிக்காய், பச்சை மிளகா, இன்னொரு காய் கத்திரிக்காய், பச்சை மிளகா, இன்னொன்று வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். சுண்டைக்காய், முருங்கை மரம், இதெல்லாம் வைங்க. சமயத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகும். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அது மாமரம்லாம் இருக்குது. அது எங்கள் சமயத்தில் யூஸ் ஆகுது. சித்திரை மாதம் வந்தாலே மாங்காய் காய்க்கும். அதுவும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு நாளைக்கு. நவாப்பழம் வந்து ஜூன் மாதத்தில் காய்க்கும், அதையும் போடுறேன். முருங்கை மரம் தான் இப்போது வெட்டிட்டேன்.
நிறைய காய்ச்சுது. அது காய்க்கும்போது நான் போடுறேன், வீடியோ போடுறேன். இதை செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்வீட் அண்டு காரம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.